மா போயிட்டாரா பையன் தோக்க போகிறேன். நேரத்துக்கு சாப்பிட்டுக்கோ. சரி நான் வந்துடுவேன், கவலைப்படாத. இந்த செப்பல் இந்த ஒரு 2-3 வருஷம் பழைய ஃபேண்ட்டு. அப்புறம் 11th 10th படிக்கும்போது வாங்கின ஷர்ட்டு ஸ்கூலில் கொடுத்தது. கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ குழைகின்ற கண்கள் கண்ணியுந்த கண்டு கண்கள் மட்டும் டாட்டா அடுத்து கேரம். ராக்கெல்லாம் இருக்கா பாருங்க ப்ரோ, ராக்கெல்லாம் இருக்கு. டாட்டா இருக்கு ப்ரோ. டவுன் பஸ் ஒன்று வந்துருச்சு. எப்படியோ நம்ம டவுன் பஸ் ஸ்டாண்ட் காந்திபுரம் மட்டும் ஓகே. மேட்ச் கால் முடிச்சிடலாம். ஆள் வந்து ஸோ நம்ம கேட்டுட்டு வந்துட்டோம். அங்கே ரேஸ் கோர்ஸ் இதெல்லாம் போகாது. ஸோ வந்து நம்ம நடைப்பயணத்தில் தான் போக போகிறோம். அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட வச்சுருக்கோம். ஸோ ஐ ஹாவ் டு அம்மா வழி. நான் இப்போ எது முன்னாடி நின்றுருக்கேன்னா, காலேஜ்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி என்னோட அக்கா சொன்ன ஒரு ஃபீல்டுன்னே சொல்லலாம். இஸ் தட் அங்கே பாருங்கள். ஸோ ஸ்ட்ராங் நேவி இஸ் நாட் ப்ரொவோகேஷன் ஃபார் அ வார் பட்டுன்னு போட்டிருக்கான்னு தெரில. ஸோ பட்டு இட் இஸ் த ஷியோரஸ்ட் கேரண்டி ஆஃப் பீஸ். ஸோ ஒரு நிம்மதியான கேரண்டினா என்ன, நாங்கள் வந்துட்டு இது சொல்கிறோம், அது வந்து ஸ்ட்ராங் ஒரு நிம்மதியான பீஸுக்காக. ஸோ என்னோடய அக்கா இதுக்குள்ளே தான் போய் படிடானாங்க. ஸோ இஸ் செமையாக இருக்குங்க. ஸோ ஒரு பார்ட் ஆஃப் ஒரு மிலிட்ரினா ஸோ கம்பைன்டு நேவி லேண்டு ஏர்ஃபோர்ஸ் கால்டு மிலிட்ரி. ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த மிலிட்ரி வந்துட்டு இங்கே இருக்காங்க. அதோட இடம்னு நினைக்கிறேன், படிக்கிறதுக்கா என்னன்னு தெரில. பட்டு கூஸ் பம்பாக இருக்குது. ஸோ எனிவே ஐ லைக் இட் ப்ரோ. ஸோ எங்கே இது ஃபோக்கஸ் அங்கே உலகில் இருக்கு என்றா வேலை செய்ய மாட்டேங்கிறோம். ஃபீல் ஃபெயில், நோ ஃபெயில், அக்செப்ட் ஃபெயில். Those who don't know fail will never understand true success. ஸோ தோற்றதுக்காக காஃபி குடிச்சு கொண்டாடிட்டு இருக்கேன்.
ஸோ யூ நோ தட் நான் காஃபி குடிக்க மாட்டேன், ஈவன் இன்னைக்கு குடிக்கிறேன். ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு ஈஸி தான், பட் ஸ்டூடெண்ட் தான் வந்துட்டு ஃபெயில். பேஷண்ட் குட், ஆப்ரேஷன் சக்ஸஸ். கொஸ்டின் பேப்பர் சக்ஸஸ் தான் ஈஸியாக, ஆனால் ஸ்டூடெண்ட் தான் வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டான். எப்படி எங்கள் அக்கா கிட்ட நான் பேசணும்னு தெரியல. பாடம் போடாமல் இருந்தால் சரி. ப்ரோ அருமையாக இருக்கு ப்ரோ, காஃபி நல்லா இருக்குங்க, வேற மாதிரி ப்ரோ. ஸோ இதுக்கு ஒன்று தான் குறைச்சல் இல்லை. ஸோ கொஷின் பேப்பர் வாஸ் குட், but student has failed. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறது, எனக்கான வருஷம் இது இல்லை, அவ்வளோதான் சொல்லுவேன். 2026 பிகேனில் வந்துட்டு திஸ் இஸ் மை இயர்னு சொல்லி ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இயரில் 3வது மாதமே என்னோட அம்மா காலமாயிட்டாங்க. அது எப்போ எக்ஸாமுக்கு 1 மாதம் கேப்பில். ஸோ வாட் ஐ டூ? கஷ்டம் சீரியஸாக. நான் எனக்கு அந்த தாட்டு, அது அவங்க வேறு சிங்கிள் பேரண்ட்டா, வேணும் எங்கேயாச்சும் போய் விழுந்து செத்து போயிடலாமா. கடுப்புங்க 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 ஷிட்டு, ரியலி ஷிட்டு ப்ரோ. நான் ஷிட். அவங்க அதான் இருக்கு இந்த இடங்கள்லாம். வரப்போ ரசிச்சுட்டு வந்தேன், போகிறப்போ வந்துட்டு அது பேர் என்ன, நான் வந்துட்டு எதை போயிருந்தேன், ஒருத்தர் ஜாகிங் போயிட்டுருந்தார் வயசானவர், அதுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன். ஆர்மி ஏரியா பார்க்கிங், நோ வெயிட்டிங். இது ஆர்மி அங்க இருங்க, அது காட்டுற ஒரே நிமிஷம் ப்ரோ. அக்கடை அந்த காலேஜில் வந்துட்டு, அந்த காலேஜுக்கு ஆப்போசிட்டில் நேவி, இது ஆர்மி லேண்ட் ஃபோர்ஸ். ஓ மை காட். ஸோ இங்கே ஆர்மி, ஸோ ஒன் ஆஃப் த மிலிட்டரி பார்ட் இருக்கிறனாலே, ஸோ இந்த ஒரு எப்படி சொல்கிறது, இந்த என்விரான்மெண்ட் வந்துட்டு ஸோ குட். ஸோ இங்கே பாருங்க, அந்த பில்டிங் எல்லாம் ரெப்ரசன்ட் ப்ரோ. கோவை ஆர்மி ஆஃபீஸர் ரெசிடென்டல் ஏரியா. ஸோ வாட் இஸ் த மெயின்னா, ஆக்சுவலி தேர் இஸ் அ ஹோம், ஆர்மி ஆஃபீஸர் ஹோம்ஸ். ஸோ லைக் நம்ம போலீஸ் குவார்டர்ஸாக சொல்கிற மாதிரி. ஸோ இஸ் திஸ் லேண்ட் ஃபோர்ஸ் கரோரா. அதுக்கு என்ன மீனிங் பார்க்கணும் பாருங்க. சரி, நான் எனிவே கட் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து நான் எப்படி போகிறதுன்னு தெரியல. காந்திபுரத்துக்கு போயிட்டு அப்புறம் பார்ப்போம். அங்கே தூரத்தில் சூரியன் வந்து மறையுது பார்த்தீங்களா, அது வந்துட்டு இந்த வருஷத்துக்கான இந்த வருஷத்துக்கான உழைப்பு கொடுத்த, இன்னைக்கு ஊதியம் பெற்று இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் நிறையுது. எனக்கு கிடையாது. எனக்கு கஷ்டம் தான் வாழ்க்கை தான் கஷ்டம். அதை நான் வந்துட்டு சொல்லிக்கிறேன். மூக்கெல்லாம் எரியுதுங்க, சோறு திங்க கிடையாது. ப்ரோ இங்கே நல்லா இருக்கு ப்ரோ. இப்போ சீட்டு அது வேறு இருக்கணும், செம்மையாக இருக்குல்ல. ஸோ அந்த கஷ்டத்துக்கு பார்த்தீங்களா, நம்மளையெல்லாம் பார்க்கல, அங்கே விளையாண்டுருக்கேங்க. ரவுண்ட் ஆனால ரைட்டு, அது 850 மீட்டரில். வாழ்க்கை நாடகமா, என் பொறுப்பு பொய்யனக்கா, என் விதிய எழுதையில அந்த தெய்வம் உனக்கு வச்சு. என்னங்க பண்ணுறது? ஸோ இது பெரிய வீடியோவாக எடுத்து போகலான்னு தான் இருக்கேன். ஆனால் என் மூணு கேரம் கொடூரமாக இருக்குது இப்போ பார்த்து. ஸோ இந்த இடமெல்லாம் வெக்கையாக இருக்குங்க இந்த ஊர். அதுக்கு எங்கள் ஊரே பரவாயில்ல. ஐயோ காஃபி குடிச்சு பாருங்க, நீ காஃபியே குடிக்க மாட்டேன். ஸோ
அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, அது மியூட் பண்ணிடுவேன். சரி, அது காட்டுறதுதான் வீடியோத்தை. ஸோ சி ஸோ பார்த்த குதிரையை பார்த்தேன். என்னடா எனக்கு பிடிச்சதெல்லாம் பிடிக்காதுண்ணா, கஷ்டமான நாள் கிடைக்குதுன்னா பார்க்குறேன். காலையில் ஃபுல்லாக அந்த ட்ரீஸை பார்த்தேன், மதியம் நீட்டு. இப்போ குதிரையை பார்த்தேன், அந்த சன் சீனரி பார்த்தேன். ஒரு மிலிட்ரி பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பிளேஸ்னால் அவங்களோட ரெசிடென்ஷியல் பிளேஸு. அப்புறம் ஒரு பச்சை பாம்பு இறந்து கிடந்துச்சு ரோட்டில், அதை புல்வெளியில் போட்டேன். அது ஒரு டெட்ரிட்டஸாக மாறுறக்கு, டெட்ரியஸாக அந்த இதை அது கூட சொல்ல தெரியல வார்த்தைங்களா, அது மாறுறக்கு. ஸோ அது டீகம்போஷனாக இருக்காங்க. எல்லாம் மெயின்டைனே பண்ண மாட்டானுங்க போல் இருக்கு நாய்ங்க. சரிங்க, அடுத்து இன்னும் 1/2 மணி நேரம் நடக்கணுன்னு கட் பண்ணுறேன். நடக்கிறது நல்லா இருக்குங்க. இத்தனை தார் ரோட்டில் நடந்ததை விட இந்த மணல் இருக்குல்ல, அது அப்படியே அப்படியே நல்லா இருக்கு. நடக்கிறதே தெரியல, ஏதோ புவியீர்ப்பு மண்டலத்திலேருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கு. ஸோ காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். சரியான டெட்லி காம்போ ஒரு பேக் இருக்குங்க. வாரத்துக்கு வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க. ராகி களி, அது கூட டாப் நாச் ஃபிஷ் குழம்பு. ஓ மை காட், நான் எனக்கு சாப்பிடவே இல்லை, எனக்கு ஒரு போந்து வேண்டிதான். இப்போ ஊற்றி சாப்பிட போகிறேன். ப்ரோ ஆசம், சத்தியமாக செத்துருவோம்ண்ணா. பாருங்க, கொஞ்சம் வெயிட்டு. குழம்பு வேஸ்ட் ஆகுது பாருங்க, குழம்பு வேஸ்ட் ஆகக்கூடாது. இப்போ ஒரு பைட்டு பாருங்க, என் கையில் எதுவுமே இல்லை. அன்னைக்கு செஞ்சு தரேன்னாங்க, இப்போ தான் சாப்பிட்றேன். அமிர்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் லைட்டாக கொஞ்சம் ஸ்பைசி மசாலா போட்டு, டோப்பிங்ஸ் எல்லாம் போட்டு, அந்த மாதிரி டாப் நாச். 10க்கு 11 கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு குழந்தைங்களுக்கு, அம்மா எல்லாத்துக்கும் கொடுங்க. ஸோ அந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்களா, சீரியஸாக டாப் நாச்.